Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டீப் ஃப்ரைட் டோனட்ஸ். டீப் ஃப்ரைட் டோனட்ஸ் நம்ம எப்படி ஃப்ளஃபியாவும் டெலிஷியஸாவும் பண்றதுன்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டீப் ஃப்ரைட் டோனட்ஸ்க்கு 200 ml பால் எடுத்திருக்கேன். நான் அத பாலை காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். அதை நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ட்ரை ஈஸ்ட் 7 கிராம் சேர்த்துக்கலாம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்குது. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சுகர்லாம் நல்லா கரையணும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட 400 கிராம் மைதா எடுத்துக்கலாம். இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 40 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால அந்த அளவுக்கு கையில எல்லாம் ஒட்டாது, ரொம்ப பிசு பிசுன்னு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. இதை நம்ம இப்போ ஒரு கிளாத் போட்டு மூடி வைப்போம். 45 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். மாவு டபுள் சைஸா இருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, டபுள் சைஸ்ல வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம உருட்டி வச்சதுக்கும் இப்போக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் மாவை மேல டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு கத்தியால கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 4 போர்ஷனா கட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த 4ல ஒரு போர்ஷனை 2 போர்ஷனா கட் பண்ணிக்க போறோம். நம்ம இப்ப இந்த ஒரு போர்ஷனையும் எடுத்து பால் மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்க போறோம். இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பால் மாதிரி உருட்டி வச்சிட்டோம். பிளெயின் டோனட் நம்ம பண்ணல, இப்போ நாட் ஷேப்ல டோனட் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாவை இப்படி வச்சுட்டு ஃபிளாட்டன் பண்ணிக்கலாம். 2 கையும் வச்சு நல்லா மேலேயும் கீழையும் ஃபிளாட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இருந்து அப்படியே சுருட்டி விடணும். நம்ம சுருட்டிட்டு நல்லா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பெருசா. இப்போ பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நான் இந்த அளவுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கிறேன். இப்படி நம்ம போட்டுட்டு இது உள்ள விட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான். நம்ம இந்த 2 ஜாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அப்படியே பாருங்க, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ இந்த டோனட்ஸ் செஞ்சு வச்சாச்சு. நாட் மாதிரி ஷேப்ல நம்ம பண்ணியிருக்கோம். இது இன்னும் நல்ல ரைஸ் ஆகும். 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ ஒரு கிளாத் போட்டு நம்ம மூடி வைப்போம். பாருங்க, நம்ம டோனட் செஞ்சு வச்சு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. பாருங்க, இந்த டோனட்ஸோட சைஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லா டபுள் சைஸ் ஆயிருக்கு. வாங்க நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திருக்கோம். இந்த டோனட்ஸை நம்ம மீடியம் ஹீட்லயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எவ்வளோ ஃப்ளஃபியா நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. பாருங்க, அதே மாதிரி நம்ம சாப்பிடக்குன்னே ரொம்ப ஸ்பாஞ்சியா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பேக்கரியில தான் கிடைக்கும்னு எல்லாம் நினைச்சிருப்பீங்க. ஆனா இதை கண்டிப்பா நம்ம வீட்லயே செய்யலான்றதை இப்ப நீங்க பார்த்தே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டான ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும். ஃப்ளஃபியான டீப் ஃப்ரைட் டோனட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம ஒன்ஸ் ஒரு தடவை போட்ட பிறகு இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. அந்த டைம்ல நம்ம எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே திருப்பி விட்டுக்கலாம். நடுவில் திருப்ப தேவையில்ல. பாருங்க டோனட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அவுட்டர் லேயர் வந்து லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் டோனட்ஸு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரைடு டோனட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம சுகர் டாப்பிங் பண்ணிக்கலாம். அதே ஒரு பவுலில் சுகர் எடுத்துக்கோங்க. இது மாதிரி மேலே போட்டு அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துப்போம். எல்லா சைடும் நம்ம படுற மாதிரி இதில் சுகரை வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் ஒன்று எடுத்து பிரித்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பேக்கரியில தான் வாங்கணும்னு இல்லை, நம்ம கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இந்த டீப் ஃப்ரைட் டோனட்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.